சபை மக்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். ஆன்லைன் மூலியமாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவரும் மீண்டுமாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த இறை வழிபாட்டிலே நீங்கள் பயத்தோடு பக்தியோடு வீட்டிலே இருந்து ஆண்டவரை வழிபடும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பைபிள், வழிபாட்டு புத்தகம், கீர்த்தனை அனைத்தும் எடுத்து ஆயத்தமாக நீங்கள் அமர்ந்திருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, லாக்டவுன் பீரியடாக இருந்தாலும் கூட வழிபாட்டுக்கு நாங்கள் ஆழத்துக்கு செல்ல முடியாமல் இருந்தாலும் கூட ஆன்லைன் மூலியமாக உண்மை நாங்கள் வழிபட, துதிக்க, போற்ற, உண்மை மகிமைப்படுத்த, பாடல் பாடி உண்மை மகிமைப்படுத்தும், இறை செய்தியை கேட்கவும் ஜெபிக்கவும் நீ தருகின்ற நல்ல கிருபைக்காக, தயவுக்காகவும் கொடான கோடி நன்றிகளும் தோற்றம் எடுக்கின்றோம் சாமி. சூழல்கள் எவ்வாறாக இருந்தாலும் வானத்தின் பூமியும் படைத்த அன்பின் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றீர். இம்மான வீரராய் நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர், தாங்குகின்றீர், வழி நடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் சாமி. நீர் மாறாதவர். சபை மக்கள் மட்டுமல்ல, அனைவரும் உங்களுடைய திருக்கரத்தில் போயிட்டோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக சாமி. உங்களுடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்வதாக, பார்க்கின்ற மக்களோடு நீ பேசுவீராக, எங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இயேசுவை கேட்க நல்ல கடவுளே, ஆமென். வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்று வண்ணமாகவும் யாவரும் எழுந்து பாமழை 10வது பாடலை நாம் பாடுவோம். பாமழை 10வது பாடல். போற்றில் ஆன்மாவை சிருஷ்டிக்கத்தாம் வல்லோரை என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதை கலை கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியே கடவுளை நாம் போற்றுவோம்.
சேனைகளின் கடவுளாய் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமி மீது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீ பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீ பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை மாறாது ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பக்கம் 6. நம் பாவங்களை அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கைத்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்த தகப்படத்துக்கு போய் தகப்படை பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையின் பாவம் செய்து இனியுடைய மகள் என்று சொல்லப்படுவதை நான் பார்த்த நல்லது. உம்முடைய கூலிக்காரன் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசிரியரை நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படித்து மௌனமாக நம்மை சோதனை செய்வோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார். அதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை நம் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மிருதலுக்காக சிலுவை மரணத்துக்கு தன்னை அவரை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவம் செய்து மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையை அறைந்து வேதனைப்படுத்தாது நம் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரின் குணமாகிய அன்பு, சமாதானம், பொறுமை, சாந்தம் இப்படிப்பட்ட நற்கனிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் ஆண்டவரே, உம்முடைய நற்கனிகளை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்மை போல மாற்றும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா? கேட்கிறது யாரும் பெற்றுக்கொள்வாள் என்று திருமறை சொல்கிறது. சர்வ வளங்களை கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்வோடு அறிக்கிடுவோம். பின்வரும் பாவரிக்கை ஜெபங்களில் இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து நாம் சொல்லுவோம். எங்கள் தந்தையான கடவுளை நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கொடுத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் நாங்கள் அன்பு கூறக்கூடாது. எங்கள் மேல் இறக்கமாக உண்மை வேண்டிக் கொள்கிறோம். என் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறோம். என் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பின் பாவ நிமித்தம் நமக்கு கற்றுத்தாண்டி வாழ்க்கை சீர்ப்பதற்கான காலத்தில் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். சத்தியவேதம் கீதம் சுத்தங்கள் போகும் பாதை தீபம் உத்தம
4ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 தொடங்கி 49 முடிய. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாவது இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கொண்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுக்கு ஆயத்தமாக பாமல்லை 367வது பாடலை நாம் பாடலாம். ஆண்டவர் பிரசனமாகி ஜீவன் உதி உயிர்ப்பியும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம் சாமி. என் வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பலனை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் சாமி. எங்களோடு பேசும் எங்களை மாற்றுகிறார், உம்மை போல மாற்றும் ஆண்டு. என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றமடையும், சமாதானத்தை நோக்கி என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இது தருகின்ற சமாதானத்தை நாங்கள் பெற்று மற்றவர்களுக்கும் அந்த சமாதானத்தை வழங்கக்கூடிய
கிருபையை தூய ஆவியானவரை எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. நீரை பொருட்படுத்து உங்களுடைய பிரசனத்தால் ஆட்கொள்கிறார். ரமேஷ் முழுக்க நல்ல கடவுளே, ஆமென். இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு மிஷன் as sharing Christ peace. கிறிஸ்துவுடைய சமாதானத்தை பகிர்தல் என்ற தலைப்பிலே உங்களோடு தியானிக்க இருக்கின்றேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே சமாதானம் என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. கொரோனா நோயினால் உலகமே தடிமாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் மரணம் ஓலம் கேட்கக்கூடிய நிலையிலே சமாதானம் என்பது ஒரு எட்டாத கனியாக இருப்பதை நாம் பார்க்கலாம். மக்கள் சமாதானத்திற்காக பல்வேறு காரியங்களை செயல்படுகின்றார்கள். யோகா செய்தால் சமாதானம் வருமா, அல்லது வேறு வேறு காரியங்கள் அங்கே புண்ணிய இடங்களுக்கு சென்றால் சமாதானம் வருமா என்று மக்கள் அங்கெங்கும் அலைபாய்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சமாதானம், அமைதி என்பது வேறெங்கும் கிடைக்காத ஒரு பொருள். இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு சமாதானம் தர முடியும் என்று திருமறை திட்டம் தெளிவாய் சொல்கிறது. சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆதியாகமம் புத்தகம் 33வது அதிகாரம் 1-11 வசனத்திலே சகோதரர் கொடுக்கின்ற சமாதானம், சகோதரர் சகோதரருக்கு கொடுக்கின்ற சமாதானத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 33:1-11 வசனங்கள். 1-2 வசனம், யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவையும் அவரோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு, ஏசா 400 மனிதனோடு வருகின்றார். அதை கேள்விப்படுகின்றார், அதை பார்க்கின்றார். பார்த்த உடனே அவருக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் மிகப்பெரிய ஒரு பகை இருந்தது. சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு பறித்துக் கொண்டார். அவருடைய இன்னொரு சுதந்திரத்தையும் அவர் பறித்துக் கொண்டார். இதனால் ஒரு நீண்ட பகை அவருக்கு 20 ஆண்டு கால பகை. அது இப்படிப்பட்ட பகை இருக்கின்ற சூழலில் தான் அவர் 400 பேர்த்தோடு வருவதைக் கண்டு பயந்து நடுங்குகின்றார் யாக்கோபு. 27:41 என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டான். இந்த வார்த்தைகளை அவன் நினைத்திருப்பான். அன்று சொன்னானே, நம்மை கொள்வதற்காக தான் அவன் வருகிறார் என்ற அச்சத்தோடு அவர் பயந்து கொண்டிருந்தார். அவர் அந்த 1ஆம் வசன கடைசியிலே பிள்ளையை லேயாளிடத்தில் ராஜனிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களும் கொடுத்து வேண்டாம். முன்பதாக பணிவிடைக்காரர்கள் வருகின்றனர், லேயா வருகிறார், ராகேல் யோசேப்பு, அதற்கு பின்பதாக யாக்கோபு வருகின்றனர். ஒரு சுயநலம் இருந்தது. சரி, யாக்கோபு இவர்களை, ஏசா இவர்களை கொன்று போட்டாலும் அடுத்தடுத்து நம்முடைய மனைவிகளை தப்பித்துக் கொள்ளலாம், வைக்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. நாமும் எத்தனை ஆண்டுகள் மற்றவர்களோடு பகையோடு நாம் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 20 ஆண்டு பகையாகும். நம்ம எத்தனை பேர்த்தோடு நாம் பேசாமல் இருக்கிறோம்? பகை உணர்ச்சியோடு நாம் எத்தனை பேர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கோபத்தோடு, எரிச்சலோடு, பகைமையோடு. ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம், திருச்சபைக்கு வருகிறோம், திருச்சபைக்கு எல்லா காரியத்திலும் ஈடுபடுகிறோம், நல்லது. ஆனால் நமக்குள்ளே பகை, வைராக்கியம், கோபத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 3ஆம் வசனத்திலே
தான் அவளுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தலை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனுடைய கிட்டே சேர்ந்தான். தன் தவற்றை முழுமையாக ஒப்புக்கொண்டான். சரி, தான் தவறு செய்தோம் என்பதை ஒப்புக்கொண்டு முன்பதாக இவர் நடந்து போகின்றார். தான் அவளுக்கு முன்பதாக நடந்து வேகமாக போய் தன் தவற்றை உணர்ந்து 7 விசை குமிந்து ஏசாவை வணங்குகின்றான். 7 என்பது முழுமைக்கான ஒரு அடையாளம். பழைய ஏற்பாட்டிலே தான் தவற்றை ஒத்துக்கொள்கின்ற ஒரு மனிதன் அவருக்கு முன்பதாக நடந்து சென்று தன் தவற்றை ஒத்துக்கொள்கின்றான். நான்காவது வசனம், அப்பொழுது இயேசு எதிர்கொண்டு ஓடி வந்து அவளை தழுவி அவள் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இவர் முன்பதாக வந்து தன் தவற்றை உணர்ந்து தன் தவற்றுக்காக வருந்துவதை நாம் பார்க்கலாம். அங்கே ஏசா வருகின்றார். ஏசா எதிர்கொண்டு ஓடி மன்னிப்பதிலே அவர் ஒரு படி முன்பதாக வைக்கின்றார். ஏசா எதிர்கொண்டு ஓடி வருகின்றார். 20 ஆண்டுகளாய் அவரை பார்க்கவில்லை, தன் சகோதரனை தம்பியை பார்க்கவில்லை என்று அவன் மிகுந்த வேதனையோடு ஆசையோடு ஓடி வருகின்றான். இருந்த பகையெல்லாம் மறந்து விடுகின்றான். தனக்கு ஏற்பட்ட அநீதி, தனக்கு ஏற்பட்ட இழப்பு அனைத்துமே மறந்தவராக தன் சகோதரனை பார்த்து ஓடி வருகின்றார். வந்து அவன் கழுத்தை அவளை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். சமாதானத்திற்கான முதல் படியை அவர் எடுத்து வைக்கின்றார். அந்த சமாதானத்திற்கான தொடக்கத்தை அவர் காண்பதை நாம் பார்க்கலாம். ஓடி வருகின்றார், அவரை அழுத்திக் கொள்கின்றார், முத்தம் இடுகின்றார், அழுகின்றார். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, தனக்கு இழைக்கப்பட்ட அவ்வளவு பெரிய துரோகத்தையும் கூட அவர் மன்னித்து மறந்து தன் தம்பியை ஏற்றுக்கொள்வதை அங்கே நாம் பார்க்கின்றோம். மன்னிப்பதை நாம் பார்க்கின்றோம். மனதார மன்னிக்கின்றார். நாம் மற்றவர்களை மன்னிக்க முடிகிறதா? நமக்கு ஏற்பட்ட துரோகம், நமக்கு ஏற்பட்ட இழப்புகளை நாம் மன்னிக்கிறோமா? மறக்கின்றோமா? மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம்? நாம் மற்றவர்களை மன்னித்தால் நம் குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று திருமறை சொல்கிறது. சமாதானத்திற்கான காரியத்தை நாம் முன்னின்று காரியங்களை நாம் செய்கின்றோமா? இல்லை, நாம் பிடிவாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? தவறு இழைக்கப்பட்டாலும் கூட, பல இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட ஏசா யாக்கோபை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். 5-7 வசனங்கள், பகையை மறந்து சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வது. பகையெல்லாம் மறந்து சமாதானத்தை உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கின்றார். விட்டு போன உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வதை நாம் பார்க்கலாம். அந்த 20 ஆண்டு கால அந்த உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கின்றார். 8-11 வரைக்கும் கோபத்தை தணிக்கவும் ஏமாற்றத்திற்கான ஈட்டு காரியங்களை அவர் செய்கின்றார். அதுக்கு முன்பதாக யாக்கோபு ஏசாவுக்கான நிறைய பொருட்களை அவர் அனுப்பிவிடுகின்றார். 8-11 வசனங்களே ஏசாவுக்கான பொருட்களை அவர் அனுப்பிவிடுகின்றார். அது கேட்கின்ற 8ஆம் வசனத்தை, அப்பொழுது அவன் எனக்கு எதிராக கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் எண்ணத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். சரி, அவரை ஏமாற்றி விட்டோமே, 2 முறை ஏமாற்றி விட்டோம். அவருக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொண்டோம். அது ஈட்டு தொகையாக, அது செறிகட்டும் விதமாக அவருக்கு வேண்டிய பொருட்களை அனுப்பி வைக்கின்றார். ஆனால் அவரோ, இது எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்கிறது என்று அதை மறுத்து விடுகின்றார். மீண்டுமாக வற்புறுத்தி அதை
யாக்கோபு ஏசாவிடத்தில் தருகின்றார். சமாதானம் என்பது சொல்லிவிட்டால் சமாதானம் ஆகாது. யாரை ஏமாற்றினமோ அதுக்கான பொருளை கொடுக்கும் போதுதான் சமாதானம் ஏற்படும். இருவரும் கைகோர்த்தார்கள், கட்டிப்பிடித்தால், முத்தமிட்டால், அழுதால், அதோடு முடிந்து விடுவதில்லை சமாதானம் என்பது. ஏமாற்றத்திற்கான பொருளை கொடுக்கும் போதுதான் அங்கே சமாதானம் ஏற்படும். சமாதானத்தின் முழுமை கொடுப்பதிலே அடங்குகிறது. சகையு அவருடைய பாவத்தை உணர்ந்த போது கடவுளோடு ஒப்புரவாகின்றார். தான் யாரிடத்திலெல்லாம் அநியாயமாய் பெற்றுக்கொண்டதை நாளத்திற்கு நான் கொடுப்பேன் என்று சொல்வதன் மூலமா தான் கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள அந்த சமாதான உறவு நீடிக்கிறது. சமாதானம் என்பது கொடுப்பதன் மூலமாய் அது தொடர்ந்து நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 7:15 சமாதானமாக இருக்கும்படிக்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமாக இருக்கும்படிக்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, சண்டை போடுவதற்கல்ல, பிறரோடு பகையோடு வாழ்வதற்காக அல்ல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது, சமாதானமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். 1 தெசலோனிக்கர் 5:3 உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் என்று சொல்கிறார். சபைக்குள்ளே உறவுக்குள்ளே சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய சமாதானம் எங்கே இருக்கிறது? மற்றவர்களோடு நாம் சமாதானத்தோடு நாம் வாழ்கின்றோமா? மற்றவர்கள் நமக்கு என்ன துரோகம் செய்தாலும் அவளை நாம் மன்னிக்கிறோமா? அவளை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் நம்மை கேள்வி எழுப்பி பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சீர்களுக்கு கொடுத்த சமாதானம். இயேசு கிறிஸ்து சீர்களுக்கு சமாதானத்தை தருகின்றார். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் சீர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். தான் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்பதை சீர்களுக்கு காண்பிக்கிறார். ஏதாவது சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருப்பதாக கண்டு உணர்ந்து அவரை பற்றி உலகெங்கும் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் கட்டளை. அதற்காக இயேசு கிறிஸ்து சீடரிடத்தில் தான் உயிரோடு இருப்பதை அதை நிலைநிறுத்துகின்றார். 40 நாட்கள் அதை சீடருக்கு வெளிப்படுத்துகின்றார். அதே போல இந்த பகுதியில் அதை நிலைநிறுத்துகின்றார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்திலே 36 49 வசனங்களிலே அதை காண்பிக்கின்றார். 36ஆம் வசனத்திலே இவைகளை குறித்து அவள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவளை குறித்து மேலே சொன்ன காரியங்களை குறித்து எம்மவும் சீரத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அந்த காரியங்களை குறித்தெல்லாம் அந்த சீரர்கள் மற்ற 11 சீரர்களிடத்தில் அவள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவளை குறித்து அவள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு தாமே அவள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீரர்கள் யாரும் இயேசுவை கூப்பிடவில்லை, வாங்க என்று கூப்பிடவில்லை. அவர் பூட்டப்பட்ட அறையிலே அவர் தாமாக வருகின்றார். அவர் தாமாகவே வாலண்டியரா இயேசு கிறிஸ்து சீரர்களுக்கு சமாதானத்தை தருகின்றார். என்றால் பயந்திருந்தால் ரோம அரசுக்கு பயந்து நடுங்கின நிலையிலே அவள் சமாதானமற்ற நிலையிலே அங்கு தானாக அவள் சமாதானத்தை தருகின்றார். இரண்டாவதாக சீர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டும் பயந்திருந்தார். எப்படி இந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று கண்டு அவர்கள் பயந்திருந்தார்கள். 37 அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்கீர்கள் என்று அவர் கேட்கிறார். இவர் பயந்திருந்தார். அதற்காகவும் அந்த சமாதானத்தை சொல்கின்றார். அவள் பயப்படுவார்கள் என்பதற்கு. ஏன் பயப்படுகிறீர்கள்?
ஏன் கலங்குகிறீர்கள் என்று அவர் கேட்கின்றார் ஆண்டவர். அவர் அவளை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் பயப்படுறீங்க? நாமும் கூட பல காரியங்களை கலக்கம் அடையும். உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள், பல்வேறு நோய்கள், பல்வேறு பிரச்சனைகள், இந்த கொரோனா எப்பொழுது ஒழியும் என்று தெரியவில்லை. ஜூன் ஜூலை மாதத்தில் அதிகமாகும் என்று சொல்கின்றார்கள். வெட்டுக்கிளை கூட்டம் வருகிறது என்று சொல்கின்றார்கள். இப்படி பல்வேறு காரியங்கள் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் கலக்கமாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஆண்டவர் நம் மத்தியில் இருப்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து அவர் மத்தியில் வருகின்றார், தாமாக வருகின்றார். தாமாக வந்து அவர் சமாதானத்தை தருகின்றார். நம்மோடு இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. அவர் தருகின்ற சமாதானத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த சீலும் அதே நிலையில் தான் இருந்தார், கலக்கமுற்ற நிலையிலே, பயந்த நிலையில் இருந்த சீலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களிலே சந்தேகங்கள் எழுகிறது என்று. அவளது சந்தேகம் வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை குறித்து சந்தேகம். அவள் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் மறந்து விட்டார். தான் மறிப்பேன், உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதெல்லாம் சொன்னதெல்லாம் மறந்து விட்டார்கள் அவர்கள். இப்பொழுது சந்தேகம் வந்து விட்டது அவளுக்கு. சமாதானம் சொன்ன இயேசு கிறிஸ்துவை கண்டு பயந்து விட்டார்கள். அவர் அதை நிரூபித்து காண்பிக்கின்றார். தான் மரித்து உயிரோடு எழுந்ததை அவர் நிரூபித்து காண்பிக்கின்றார். 38 கடைசியிலே, உங்கள் இருதயங்கள் சந்தேகங்கள் எழுகிறது என்ன? நான் தான் என்று அறிவுபடுத்தி என் கைகளின் காலில் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி அவர் கைகளிலும் காண்பையும் காலிலும் காண்கிறோம். அவள் சந்தேகத்தில் இருக்கின்றார். நம்மளுக்கு வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், வேலை இல்லாத நிலைகள், பிள்ளைகளோட திருமண காரியங்கள், நோய், இப்படிப்பட்ட நிலையிலே உயிரோடு ஆண்டவர் இருக்கிறாரா என்ற ஐயப்பாடு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இவனும் பயந்த அறையில இருக்கின்றான். பயந்த நிலையில் அறைக்குள்ள, பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கின்ற இவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது. ஆண்டவர் அதை நிரூபிக்கின்றார். நான் உயிரோடு தான் இருக்கின்றேன், கைகளை பாருங்கள், கால்களை பாருங்கள். அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போறாங்க. அந்த சந்தேகத்தின் உச்சகட்டத்துக்கு அவர் போறாங்க. ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு அவர் போறார். 41 ஆனாலும் சந்தேகத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகிறது. அவர் நம்மோடு இருப்பதை, நம்மளோடு நடப்பதை, நம்மோடு அவர் வாழ்வதை, நமக்கு செய்த காரியங்கள் எல்லாம் மறந்து விடுகிறோம். நாம் இருந்தாலும் சந்தேகம் நமக்கு வலுப்பட்டு கொண்டே இருக்கிறது. மறுபடியும் ஆண்டவர் சொல்கின்றார், அப்பொழுது பொறுத்து 41 கடைசியில், புசிப்பது உண்பதற்கு ஏதாவது உங்களோடு உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொறித்த மீன் துண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கிலும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவளுக்கு முன்பாக உண்டார். சாப்பிட்டு காமிக்கிறார், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறார். தான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். அப்படித்தான் அவர்கள் நம்புகின்றார். ஆண்டவரோட இருப்பு நிலையை நாம் மறந்து விடுகிறோம். நம் துன்ப நிலை, கஷ்டங்களிலே, துயரங்களிலே ஆண்டவர் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் கலங்கி தவிக்க வேண்டாம், பயந்து கொள்ள வேண்டாம். சூழல்கள் எதுவாக இருக்கலாம், கொரோனாவிட வேற ஏதாச்சும் நோய்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நாம் நம்பும் போது, ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கும் போது, பிரச்சனைகள் வலுவாக இருக்கலாம், பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனைகளோடு நம்மை மீட்டு ரட்சிக்கிறவர் நம்மோடு இருக்கின்றார்.
என்றால் அவர் இம்மானுவேல், சர்வ வல்லமையுள்ள கடவுளா இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து கடவுள் மீது நடந்த போது பேதுரு அதை பார்த்து தானும் நடக்க வேண்டும் என்று இயேசுக்கு பர்மிஷன் கேட்டு அவர் நடக்கின்றார். இயேசுவை பார்த்தால் பிரச்சனை இல்லை, அலைகளை அவர் பார்த்து இவ்வளவு பெரிய அலைகள் இருக்கிறதே நம்மை மூழ்கடித்து விடுமே என்று பார்த்த உடனே மூழ்கி போனார். நாம் பிரச்சனைகளை பார்க்காதபடிக்கு இயேசுவை பார்க்கும் போது ஆண்டவருக்கு தருகின்ற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வேத வாக்கியங்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். 45வது அப்பொழுது அவர் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவளை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மருத்துவருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னார். அவர் தொடர்ந்து சொல்கின்றார், அன்றி மனம் திரும்பும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசம் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கப்பட வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சி. அவள் சாட்சியாய் உலகம் எங்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து அங்கே கூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருகின்றார். அவள் சமாதானத்தை தருகிறார். அவள் நம்ப வேண்டும், அவள் நம்பி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் உலகம் எங்கும். அதனால்தான் அவர் சொல்கிறார், 49 நீங்கள் உன்னதத்தில் இருக்கிற வரும் பலனால் தெரிவிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் நகரத்தில் இருங்கள் என்று. தூயாவியானவர் தான் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய, தூயாவியானவர் தான் நமக்கு பலத்தை தரக்கூடிய. இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு என்னோடு இருக்கின்றார், என்னுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பாடுகள் மத்தியில் என்னோடு இருக்கின்றார், என்னை காப்பாற்றுவார் என்னை நம்ப வைக்கிறதுலாம் தூயாவியானவர் தான். சும்மா நமக்கு நம்பிக்கை வந்து விடாது இயேசுவின் மீது. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை நம்ப வேண்டும். இயேசுவை நம்ப வேண்டும் என்றால் தூயாவியான பலம் வேண்டும். நம்மளுடைய கஷ்டங்களே துன்பங்களிலே மத்தியிலே அவரை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறவராக இருக்கின்றார். அவள் சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்களை பயிற்றுவிக்கின்றார். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தின் நற்செய்தி உலகெங்கிலும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் பயிற்றுவிக்கின்றார். இறுதியாக பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4. புத்தி கட்டாத சமாதானத்தை பெரும் வழி. சகோதரத்தில் கொடுக்கின்ற சமாதானம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை கொடுக்கின்ற சமாதானம். இந்த சமாதானத்தை, கடவுள் தருகின்ற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? புத்தி கட்டாத சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிதான் இந்த பிலிப்பில் சொல்லப்படுகிறது. பிலிப்பு சபை ஐரோப்பிய கண்டத்திலே முதலாவதாக உருவாக்கப்பட்ட சபை. பவுலடியார் 2வது நற்செய்தி பயணத்தின் போது அந்த பிலிப்பு பகுதிக்கு சென்று நற்செய்தி அறிவித்து ஒரு புதிய சபையை அங்கே உருவாக்குகின்றார். அந்த பிலிப்பு மக்களுக்கு அவர் சொல்கின்றார், 4வது வசனம் 4:4 கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று. இந்த பிலிப்புக்கு பட்டணத்துக்கு நிருபத்தை எழுதும் போது அவர் சிறையிலே இருக்கின்றார். அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவர் என்ன சொல்கின்றார்? சந்தோஷமாயிருங்கள். அவர் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஒரு சிறைவாசகத்தில் இருக்கிறார், துன்பத்தில் இருக்கிறார், வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும் போது அவருக்கு எப்படி வாழப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? சமாதானத்தின் கடவுள் அவரோடு இருப்பதனால் சிறையிலும் கூட சமாதானத்தோடு அவர் இருக்க முடிந்தது. அதனால்தான் சொல்கின்றார், மகிழ்ச்சியார்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியார்கள். எப்பொழுதும் சிறையில இருக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சியார்கள், இல்லாமலும் மகிழ்ச்சியார்கள், இருப்பதும் போது மகிழ்ச்சியார்கள், துக்கத்திலும் மகிழ்ச்சியார்கள், இன்பத்திலும் மகிழ்ச்சி, எல்லா நிலைமையிலும் எல்லா சூழலிலும் மகிழ்ச்சியார்கள். கிரேக்க வார்த்தை காரா என்ற கிரேக்க வார்த்தை இந்த பகுதியிலே 16 முறை வருகிறது.
இருங்கள் என்ற வார்த்தை. நீங்க எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் மகிழ்ச்சியா இருங்கள் என்று சொல்லுங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கன்னியாஸ்திரியோடைய மரணத்தோடைய போட்டோ நாம் பார்த்தோம். அவள் கேன்சர்ல மிகுந்த வேதனையின் மத்தியிலே அவள் ஊழியத்தை செய்து இறுதியாக அவள் மறிக்கின்றார். மறித்த சடலத்தை அவர்கள் படுக்க வைத்திருக்கின்றார்கள். அந்த அம்மாவுடைய முகத்தில் அவ்வளவு ஒரு சிரிப்பு, அந்த வேதனையின் மத்தியிலும் துக்கத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் அவள் முகத்தில் அவ்வளவு ஒரு சிரிப்பு இருந்தது. அதன் பவுல் சொல்கின்றார், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும், எல்லா சூழ்நிலையும் எல்லா நிலைமையிலும் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டோட துணை இல்லாமல் நாம் சந்தோஷமா இருக்க முடியாது. பவுலை போல நாம் சிறைப்பட்டு இருக்கிறோமா? பல்வேறு காரியத்திலே, கடன் பிரச்சனையிலே, பல்வேறு சிறைக்குள்ளே நாம் இருக்கிறோமா? இருந்தாலும் கூட சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொல்கின்றார். அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், அவர் மகிழ்ச்சியா இருந்தார். நாம் யாருக்குள் இருக்கும்? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும். கிறிஸ்துவ விட்டு வெளியில இருந்தால் சந்தோஷமா இருக்க முடியாது. கவலை துக்கம் நம்மை ஆட்கொண்டு அமைத்தி போடும். நம்மை கவலை என்பது மிகப்பெரிய ஒரு நோய். அது மனநோய். அது பிசாசுடைய ஒரு ஆயுதம் கவலை என்பது. எனக்கு தெரிந்த ஒரு தாயார் கவலைப்பட்டு மனநோயாய் மாறிவிட்டார். மனநோயாளியா. பவுல் சொல்கின்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்தும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டும். ஐயோ இப்படி இருக்கிறதே, உலகம் இப்படி போய்கொண்டிருக்கிறதே, நோய் இன்னும் மாறவில்லையே, வேலை இல்லையே, பிள்ளைகளோட தேர்வு முடிவு எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலைப்பட தேவையில்லை என்று பவுல் சொல்கின்றார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதலாலும் கடவுளுக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஜெபித்தன் மூலியமாய் இந்த காரியங்களை, நம்ம கஷ்டங்களை, நம்ம சங்கடங்களை ஆண்டவர் தெரியப்படுத்த வேண்டும். அதை தெரியப்படுத்தும் போது அவன் சொல்கின்றான், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும், நம்ம அழிவுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரும். நாம் எண்ணி முடியாத ஒரு சமாதானத்தை, நாம் எதிர்பார்க்காத சமாதானத்தை தரும். நம் நினைவுகள் வேற, ஆண்டவருடைய நினைவுகள் வேற. நீங்கள் கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கின்றீர்களா? உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் தோத்திரத்தோடு ஜெபத்திலோடும் வேண்டுதலும் கடவுளுக்கு தெரியப்படும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காக்கும். அது நம்மளுடைய உடல் முழுவதும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும், இருதயத்தையும் காத்து. கவலைப்படுவதன் மூலியமா யாரும் ஒரு முலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று திருமறை சொல்கிறது. அடுத்த இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், 8வது வசனம், கடைசியாக சகோதரி, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு 8 காரியத்தை அவர் சொல்கிறார். நம் சமாதானத்தை பெறுவதற்கான இரண்டாவது வழி, முதலாவது வழி
நாம் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்வதன் மூலியமாக சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட காரியத்தை நாடுவதன் மூலியமாக நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். நமக்குள்ள கோபம், பகைமை, வைராக்கியம் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக் கொண்டால் சமாதானம் நமக்கு வராது. அதற்கு மாறாக உண்மையுள்ள விளைவிலோ ஒழுக்கமுள்ள விளைவிலோன்னு சொல்லிட்டு 8 காரியங்களை அவர் சொல்லியிருந்தார். இந்த 8 காரியங்களை பெற்றுக்கொள்வதன் மூலியமாய், அதை பயிற்சி எடுப்பதன் மூலியமாய், செயல்படுத்துவதன் மூலியமா நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து அவர் சொல்கின்றார் 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறீர்களோ அவைகளையும் செய்யுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த 8 காரியங்கள் என்னிடத்தில் சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதையும் நீங்கள் செய்யுங்கள். கண்டு கேட்டு உணர்ந்தவையும் நீ செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்பொழுது? இவையெல்லாம் நாடும் பொழுது, உண்மையை, ஒழுக்கத்தை, நீதியை, கற்பை, அன்பை, நற்கிருத்தியை இவையெல்லாம் நாம் நாடும் பொழுது சமாதானத்தின் காண்டவர் நம்மோடு இருப்பார். இதன் மூலியமா நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சமாதானத்தை யாரும் கொடுக்க முடியாது, யாரும் எடுக்க முடியாது. சமாதானம் ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. நாம் சிறையில் இருந்தாலும் சமாதானம் தான், எங்க இருந்தாலும் சமாதானம். சீரெல்லாம் அடிபட்ட போது, நற்செய்திக்காக பாடுபட்டும் போது அவள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வெளியே வந்தார்கள் என்று திருமறை சொல்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். ஏசா யாக்கோபுக்கு ஏற்பட்ட அந்த சமாதான உறவு, அதே போல நாம் மற்றவர்களோடு சமாதானமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கின்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை நாம் செய்வதன் மூலமாய் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை, அதுவும் புத்தி கெட்டாத சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம், பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதான் ஆண்டவர் விரும்புகிறேன். சமாதானத்தை பெற்று நாமே வைத்துக் கொள்வதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு சமாதானத்தை வழங்குவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அதான் சீர்களுக்கான கட்டளையை கொடுக்கின்றார். இயேசு தருகின்ற சமாதானத்தை மீட்பி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கும் அறிவிக்க ஆண்டவர் தம்மை உங்களுக்கும் எனக்கும் பலத்தையும் ஆற்றும் தூயாவியாக தந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சமாதானத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாமும் பகையை மறந்து, கோபத்தை மறந்து, வைராக்கியத்தை மறந்து மற்றவரோடு சமாதானமாய் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்வீராக. புத்தி கெட்டாத இந்த சமாதானத்தால் எங்கள் உள்ளத்தை, மனதை நீ நிரப்பிட வேண்டுமாச்சு. உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கும் உம்முடைய சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மக்களா நாங்கள் வாழ்ந்திட கிருபித்தோம். எங்களோடு தொடர்ந்து பேசும் இயேசு முழுக்க நல்ல கடவுளே. ஆமென். அருளுரை கேட்டு நாம் யாரும் எழுதுங்கள். நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தோடு இணைந்து நாம் சொல்வோம். நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தோடு யாரும் இணைந்து நாம் சொல்வோம். பக்கம் 15வது பக்கம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை பிதாவை கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியாலே தன்னுடைய உற்பத்தி பிறந்தார். உந்துகளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து அடக்கப்படப்பட்டார். பாதாளத்திலே 3ஆம் நாள் உயிர் தொழுந்தார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமை பிதாவை கடவுளை வலது புறத்தில் கட்டினார். அவிடத்தில் உயிரோடு மனிதோடு நியாயத்திற்கு வருவார். பொருத்தாவை விசுவாசிக்கிறேன். புதுவாய்க்கும் பரிசுத்தவான் ஐக்கியம் பாவம் சரிவு நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். காணிக்கை பாடலாக கிறிஸ்துவ கீர்த்தனை 219வது பாடலை நாம் பாடலாம். கிறிஸ்துவ கீர்த்தனை 219வது பாடல். நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த பாடலை நீங்கள் பாடலாம்.
உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எடுத்து வைத்து வழிபாடு தொடங்கும் போது நீங்கள் வந்து இந்த காணிக்கையை நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 219வது கீர்த்தனை. நித்தம் என் மனமே பரிசுத்த ஜீவித்தில் மெத்த வளரணி. ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, நாம் வளர்க்கப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக, அன்று அப்பத்தில் இருந்தால் எங்கள் விரோதமாக குற்றம் செய்யும். நாங்கள் மன்னிக்கிறது கொள்ளும். குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்காமல் விடுதலை சொல்லலாம். ராஜ்யம் நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில நாங்கள் கேட்க நீ தந்த நல்ல கிருபைக்காக தயவுக்காக கோடான கோடி நன்றிகளும் தோத்திரம் இருக்கின்றோம் சாமி. நாம் மற்றவர்களோடு சமாதானம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்திட தூயாவியானவரே எங்களுக்கு துணை செய்வீராக சாமி. எங்களுக்கு வருகின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் மத்தியிலும் சாமி நீ தருகின்ற சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு அந்த சமாதானத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இந்த கொரோனா நோயினால் தினந்தோறும் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் சாமி. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உறவுகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீ சமாதானத்தை தருவீராக. உம்முடைய சமாதானத்தால் அவளை ஆட்கொள்வீராக நிறைப்பட வேண்டுமா செபிக்கிறோம் சாமி. வியாதியாயிருந்து ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவளுக்கு நல்ல சுகத்தை தருவீராக சாமி. அவள் நோயிலிருந்து விடுதலை பெற்று வீடு திரும்ப உங்களுக்கு நன்றி செலுத்த கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நோய் கிருமி முழுதும் சீக்கிரத்தில் அழிக்கப்பட்டு உலகம் முழுதும் ஒரு சமாதானத்தோட சூழ்நிலை வர கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நோயினால் போர் சூழும் நிலையில் இருப்பதை நாங்கள் அறிகிறோம் சாமி. அப்படிப்பட்ட நிலைகள் வந்து விடாதபடிக்கு நீ காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் சாமி. மக்களுக்கு வேலை இல்லாத நிலையிலே, வருவாய் இல்லாத நிலையிலே டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டு அதன் மூலியமாய் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறும். டாஸ்மாக் கடைகள் மூடப்படவும் அருள் தர வேண்டுமா செபிக்கிறோம். மக்கள் குடி பழக்கத்திலிருந்து விடுதலாக்கப்பட அருள் தர வேண்டுமா செபிக்கிறோம் சாமி.
குடும்பங்கள் காப்பாற்றப்பட, மீண்டுமாக வன்முறைகள், கொலைகள், விபத்துகள் நேராதபடி நீ காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் சாமி. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் திருப்பாத்திரப்பையும் ஆசீர்வதிப்பீராக, மக்களை நன்மையாக நிரப்புவீராக, இழந்து போன வேலை மறுபடியும் கிடைக்கும், அந்த வேலைகளை செய்து பொருளாதாரத்திலே உயர்வை ஆசீர்வாதத்தையும் கண்டுகொள்ள அருள் தர வேண்டுமா செபிக்கிறோம் சாமி. பப்ளிக் தேர்வு எழுதுன எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல ரிசல்ட் கிடைக்க அருள் தர வேண்டுமா செபிக்கிறோம் சாமி. அதை தொடர்ந்து நல்ல கோர்ஸ் கிடைக்க அருள் தர வேண்டுமா செபிக்கிறோம். ஜூன்ல 10th எக்ஸாமினேஷன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகள் சிறப்பாக தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி அடையவும், நல்ல குரூப் கிடைக்கும், 11th நல்ல குரூப் கிடைக்கும் அருள் தர வேண்டுமா செபிக்கிறோம் சாமி. சின்ன பிள்ளைகள் நம்முடைய கடத்துல போயிடும், எந்த பிளவினும் சுகவினும் அவளை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். மக்களை நீ ஆஸ்வதிப்பீராக, மக்களோட தேவைகளை சந்திப்பீராக சாமி. உலக நாடு முழுவதும் சமாதானத்தால் நீ ஆட்கொள்வீராக, நிரப்பிட வேண்டுமா செபிக்கிறோம் சாமி. நீ பொறுப்படுத்திக் கொள்கிறார், நன்மையால் நிரப்புவீராக சாமி. உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசனம் சபை மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்திட அருள் தர வேண்டுமா செபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் நம் இயேசு மூலம் கேட்கிற நல்ல கடவுளே, ஆமென். இத்தருணத்தில் ஒரு குணப்பட்டு போய் நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்து சம்பவம் கடவுளை 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் கூடி வரும்போது அவள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்களிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவில் மறுமையை நிறுத்தி ஜீவனை எங்கள் கட்டளித்தள்ளும். ஆமென். ஆண்டு நம்மை ஆசிரியத்து நம்மை காக்கணும். ஆண்டு தம்முடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணி நம்ம கிருபியா இருக்க கடவுள். ஆண்டு தம்முடைய முகத்தை நம்ம பிரசனமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் நமக்கு சமாதானம் கட்டளை கடவுள். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வழிபடவும், உம்மை போற்றி துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் நீ தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஏசா யாக்கோபோடு ஒரு சமாதான உறவை ஏற்படுத்தின அன்பின் ஆண்டவர், சீரழிக்கும் ஒரு சமாதானத்தை தந்தவர், சமாதானத்திற்கான வழியை எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர். நாங்கள் யாரையும் பகைக்காதபடி, யாரையும் விரோதிக்காதபடி, இந்த வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை என்பதை உணரும் அனைவரிடத்தும் நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்வீராக. சமாதானத்துக்குரிய உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக. நீ தருகின்ற அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்று அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து விட எங்களுக்கு உதவி செய்வீராக.
உம்மை தேடுவதன் மூலமாய், உம்மை நேசிப்பதன் மூலமாய், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றுவதன் மூலமாய் நாங்கள் சமாதானத்தை பெற்று சமாதானமாய் வாழ்ந்து சமாதானத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு நாங்கள் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறிட தூயாவியான தாமே எங்களுக்கு துணை செய்வீராக. அதற்காக நாங்கள் உமக்காக காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய சமாதானத்தை நீ தருவீராக, சமாதானத்தால் நீ நிரப்புவீராக. ஒவ்வொரு தனிநபர்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் அவருடைய பணிகள் அனைத்தும் நம்முடைய சமாதானம் நிலவ ஆட்சி செய்ய அருள் தருகிறார். நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் பேசு முழுக்கையும் நல்ல கடவுளே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை தூக்கி என் முழுமை பரிசுத்தத்தை என் ஆத்மாவை கர்த்தரை கர்த்தர் சகல நன்மையும் வருவதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.